Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. மெயின் வந்து நாம் எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது அப்படின்றத தெளிவாருங்க. அதாவது ஒர்க் ஆகும் அப்படின்னா என்ன 100% ஒர்க் ஆகும் அப்படின்றது கிடையாது, ப்ராபபிலிட்டி தான். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக நீங்கள் சுப்பீரியர் இருந்தாலும் ப்ராபபிலிட்டி தான். அந்த ட்ரேட் வந்து சான்சஸ் வந்து எவ்வளோ இருக்குது, இதுக்கு கீழே போனால் இவ்வளோ தூரம் வரும், ப்ராஃபிட் வரும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம், இந்த இடத்துல இது வந்திருக்கு, இந்த இடத்துல இது வந்திருக்கு. அது வந்து நம்ம ஓரளவுக்கு தான் வந்து நம்ம கணிக்க முடியுமே தவிர 100% வந்து நான் பர்ஃபெக்டாக நான் சொன்ன இடத்துல தான் கீழே போவோம் அப்படின்னு யாராலையும் டிசைட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வச்சுக்கிங்க, இப்போ இந்த இடத்துல வந்து கீழே நீங்கள் ப்ரைஸ் கட்டான கீழே வரும்னு சொல்லிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல கீழே வரும்னு எப்படி தெரியும்? இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியும். இது உடனே வந்து கற்றுக்க முடியாது. சிம்பிள் நம்ம வந்து மார்னிங் உங்களுக்கு சேல் கொடுத்தேன் என்னுடைய ப்ரைம் ப்ரோக்ராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னது, ஒரு சப்போர்ட்டு பிரேக் டவுன் கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இது என்னவா மாறும், ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ரிவர்சல் டைப் வந்ததுனால ஒரு பக்கம் ஒரு சேலிங் கொடுத்தேன். ஸோ ப்ரைஸ் ஒன் மூமெண்ட்டம் பார்த்துருக்கேன். இன்னும் நம்ம சேல் சைடு தான் போய்ட்டு கொடுங்க. என்னுடைய வியூ என்னென்னா இன்னும் ஸ்டில் இந்த லோ வெறும் கனெக்ட் ஆகும். அதாவது இந்த 16,960 970 வரலும் ப்ரைஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது என்னோடய வியூ ஸ்டில். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்து தான் பார்ப்போம். அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டு தான், இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் போடல. மேபி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு சார், இதில் ஸ்ட்ராட்டஜியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுல நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நீங்கள் பார்த்த நண்பர்களாக இருந்தால், ஏன் சார் நான் பழைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன உங்களுக்கு பர்சனல் ஷேர் பண்ணணுன்னு தோணுதோ உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். ஒரு ஸ்டாக்ஸை எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸோடைய வீக்னஸ் தெரிஞ்சுக்கங்க, அந்த 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 ஸ்டாக்குடைய பவர் தெரிஞ்சுக்குங்க. அதாவது அந்த ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் போயிட்டா இப்படின்ற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க. ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று மேலே என்ன போட்டோம் பரவாயில்ல, இல்லை கீழே என்ன போட்டோம் பரவாயில்ல, நீங்கள் எடுக்க சொல்லவே ஸ்டாக்ஸு இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு இல்லை, எந்த ஸ்ட்ராட்டஜிக்குமே இது ரொம்ப முக்கியம். அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் இது ரொம்ப முக்கியம். நாம் ஒரு வேளை என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் சைட்வேஸ் போயிடுச்சுன்னா அது விடுங்க, அது நம்ம மேலே கிடையாது, தப்பு கிடையாது. அந்த ட்ரேடில் மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எதுவும் வந்து நம்ம சாத்தியமே கிடையாது. ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்மாக உண்டு. இன்றைக்கி கூட நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு, அதுவும் நம்ம ப்ரைமில் கூட சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சரி, அவர் தப்பாக பண்ணிட்டார் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இல்லை, கண்டினியூவாக பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு, அதாவது கன்ஃபார்ம் கொடுத்துச்சு, திரும்பவும் ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அகைன் உங்களுக்கு மேலே போச்சுன்னா பிரேக் அவுட் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தா. கீழே பார்த்தீங்கன்னாலும் நல்லா பையர்ஸ் நல்லா சப்போர்ட் தாங்கி பிடிச்சிருக்காங்க. இப்போது 440 430 அந்த ரேஞ்செலாம் தாங்கி பிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் எடுத்த இடம் கரெக்டாக கொடுத்தாலும் தாராளமாக அந்த இடத்துல பையிங்கான வாய்ப்புகள் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பையும் ஆயிடுச்சு, பை ஆகிட்டு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அவர் தான் தப்பான இடத்துல என்ட்ரி ஆகிருக்காரா? இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கார். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா ஆப்ஷன். இது ஆப்ஷன் பையிங் சைடு, அதுதான் சொல்லுது. ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ பை எடுத்துட்டார் அப்படின்னா இது நீங்கள் ஸ்டாக்ஸ்லையோ பேங்க் நிஃப்டியோலையோ நார்மல், அதாவது அப் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட்டில் இந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு டார்கெட் கிடச்சிருக்கும். இப்போ என்னென்னா மார்க்கெட் சைட்வேஸ் ஆயிடுச்சு. ஸோ சைட்வேஸ் என்ன பண்ணோம், ஒன்று நமக்கு டார்கெட் வரும், இல்லைன்னா அது என்ன சொல்லுது ஹெட் ஆட் டைல் பூவா தலையை போட்ட கதை அது. ஸோ என்ன பையிங் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அவருக்கு என்னென்னா ஓகே, நீங்கள் என்ன மனசு தளர்த்து விடாதீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. எத்தனை இதுக்கு முன்னாடி சப்போர்ட் இருந்தது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூ நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு தான் பர்ஃபெக்டாக ஸ்டடி இருந்திருக்கும். இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அக்செப்ட் பண்ணுங்கள். அது பின்னாடி வந்து ரீவைன்ஸ்டேட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து இன்றைக்கி 70 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆயிடுச்சு, நான் அப்படியே ரிகவர் பண்ணோம் அப்படி இல்லை. சைலண்ட்டாக சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அதே பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இன்றைக்கும் ஸ்டாக்ஸோடைய ஃபஸ்ட் வீக்னஸ் புரிஞ்சுங்க, அப்புறம் ஸ்ட்ரென்த்தோடைய
ஸ்ட்ரென்த் முக்கியம். ஒரு சிலருக்கு வந்து சார் ஸ்ட்ராட்டஜி சொல்லிவிட்டு வேறு என்னென்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. இது கேட்கறது கூட அவங்களுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அதாவது முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதை கேட்கறதுக்கு கூட டைம் இல்லை அவங்களுக்கு, அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டாக்ஸோடைய விஷயம் தெரிஞ்சிட்டிங்க, அப் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் கேட்பாங்க, சார் எனக்கு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுங்களா, அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அதுவும் சில பேர் நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் 200 EMA போடுங்க. உங்களுக்கு வேலை சார் எனக்கு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தெரியல அப்படின்றாங்க, ஜஸ்ட் ஒரு 200 லைன் போடுங்க. இண்டிகேட்டர் எப்படி போடணும் அப்படின்னு அதுவும் உங்களுக்கு சார்ட்டில் சொல்கிறதுங்க. 200 EMA போட்டுங்க, லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த 200 EMAல ஸ்டாக்ஸ் மேலே கீழே போய்ட்டுருக்கோம். எப்படின்னா ஸ்டாக்ஸ் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இல்லைங்களா. ஸோ மேலே கீழே போக சொல்ல இது வந்து நீங்கள் அப் ட்ரெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 200 EMAக்கு கீழே போகிற ஸ்டாக் வந்து நீங்கள் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரது. இப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் சொன்னாலே முக்கியமான விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி என்னென்னு அப்ளை பண்ணணும்னா, இதில் வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்பை தேடணும். இதை இந்த 200 EMAக்கு மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் இதில் பையிங்கான வாய்ப்பை தேடணும். பையிங்கான வாய்ப்பு தேடணும்னா பாட்டமில் தேடணும், டாப்பில் தேடக்கூடாது, பாட்டமில் தேடணும். இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் 200 EMAக்கு கீழே வந்துட்டே இருக்குதுன்னா பரவாயில்ல, நோ ட்ரேட், அன்றைக்கி ட்ரேடிங் எதுவும் எடுக்காதீங்க. சரிங்க சார் ஸ்டாக்ஸ் போயிட்டு இருக்குது சார், நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது அப்படின்வாங்க. பரவாயில்ல, போட விடுங்க. எல்லா தண்ணியும் நம்ம குடிக்கணும்னு ஆகாமல் நமக்கு தேவை என்ன, ஒரு 3 தண்ணி பிடிச்சா ஒரு ஆற்று தண்ணியை போனாலும் நம்ம குடிக்கிறதுன்னு ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும். அதே மாதிரி தான் சார் இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நமக்கான ப்ராஃபிட் கிடையாது, விட்டுருங்க, பரவாயில்ல. நமக்கு என்ன ஒன்லி பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் தேடணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்ட்ராட்டஜியோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், 200 EMA சொல்லியாச்சு உங்களுக்கு அதுவும் 200 EMA எதுக்காக உங்களுக்கு ட்ரெண்டு தெரியல அப்படின்றதுக்காக 200 EMA. அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு எல்லாம் டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு MACD. MACDயும் இதையும் வச்சு சார் எப்படி சார் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாங்க. இப்போ தான் வந்து நம்ம சார்ட்டில் போகிறோம். சார்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ MACD சிக்னலும் இன்ஸ்டாகிராமும் வரும் இல்லைங்களா, நீங்கள் குச்சா பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமும் சிக்னலும் பார்த்துருப்பீங்க. ஸோ சிக்னல் கட் ஆகிற இடம் இந்த மாதிரி கட் ஆகும் உங்களுக்கு லைன் கீழே. ஸோ கட் ஆகிற இடத்துல நீங்கள் பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். அதே இன்ஸ்டாகிராம் வந்து மேலே போய்ட்டு கீழே கட் ஆகணும், இந்த இடத்துல வந்து சேலிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சார்ட்டுக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம சார்ட்டில் வந்தாச்சு. சரி, இப்போ சார்ட்டில் இன்ஸ்டாகிராம் MACD கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து MACD போட்டிருக்கேன். ஸோ MACDயில் வந்து சிக்னல் எப்படி உங்களுக்கு க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பையிங்கான வாய்ப்பு தேடணும். ஸோ இந்த ப்ரைஸ் கீழே கட்டாக சொல்ல வந்து செல்லிங்கான வாய்ப்பு தேடணும். ஓகேங்களா, சரி. இப்போ ட்ரெண்டு டவுனில் போதா இல்லை அப்பில் போதா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 200 EMA போட்டுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் லைன் வந்துங்களா, இது வந்து 200 EMA. இதை எப்படி சார் பிளாட் பண்ணணும் அப்படின்னா, மேலே போய்ட்டு நீங்கள் இண்டிகேட்டருக்கு செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல போட்டுருங்க. இந்த இடத்துல இண்டிகேட்டர் நீங்கள் என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களே தெரியாது. இது வந்து ஃபயர்ஸ் பிளாட்ஃபார்ம். இது இந்த இடத்துல F அப்படின்னு பார்க்க இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும். இருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வருதுங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 9 அப்படின்னு வரும். நீங்கள் அதை மாற்றிட்டு 200 EMAவாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டதுக்கப்புறம் ட்ரெண்டு டவுனில் வரனா மட்டும் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை பாருங்கள். ட்ரெண்ட் அப்பில் பண்ணால் பையிங்கான வாய்ப்பை பாருங்கள். ஓகேங்களா, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டு டவுனில் இருக்குதா இல்லை அப்பில் இருக்குதான்னு பாருங்கள். ட்ரெண்டு டவுனில் இருக்குதா அப்பில் இருக்குதா பாருங்கள். 200 EMAக்கு கீழே இருக்குது ஆப்வியஸ்லி. இப்போ நம்ம என்ன பண்ணோம், சேலிங்கான வாய்ப்பை தேடணும். ஸோ சேலிங்கான வாய்ப்பு எங்கே கட் ஆக சொல்ல நம்ம சேலிங்கான வாய்ப்பை தேடணும். இப்போ நீங்கள் சொல்லலாம், சார் நீங்கள் கட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை போட்டுட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு லோ ஃபார்மேஷன் அது ஓகே நம்ம இங்கேருந்து சேல் எடுக்கலாம். நீங்கள் இன்னும் சிக்னலே வரல, நீங்கள் இப்போ இங்கே சேல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவும் கிடைக்காது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 960,950 வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சப்போஸ் MACD உங்களுக்கு கிராஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து சேல் எடுக்கலாம். கிராஸ் ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை இங்கேருந்து பையிங்கான சிக்னல் வருது அப்படின்னா ஸோ இங்கேருந்து பை எடுக்கலாம் அப்படின்னா நோ, மேபி ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கலாம். இந்த பையிங் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இல்லை, ஏன்னா 200 EMA லைன் கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மேலே எடுக்காதுங்க. ஓகேங்களா, இது ஒரு என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப கிட்டத்தட்ட 1918
4 இயர்ஸ் ஆயிடுச்சு, 4 வருஷம் வந்து இது பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்களும் சரி, நீங்கள் பார்த்துக்க நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்று முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னா, சார் இது வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி பண்ணணும்னா என்ன பண்ணலாம், அதாவது இன்னும் கொஞ்சம் இதனுடைய ரிசல்ட் வந்து நல்லதாக வரணும் சார், இது எந்த அளவுக்கு வருது தெரியல, நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா டைம் ஃப்ரேம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நான் சேர்த்துக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லைங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்டடி பண்ண சொன்னது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த 5 மினிட்ஸ் டைம் கூட நீங்கள் 1 ஹவர் சார்ட்டையும் 15 மினிட்ஸ் சார்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போது 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் ரேட் பண்ண சொல்ல இந்த 200 EM இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் கீழே ப்ரைஸ் லோவஸ்ட் சைடு, அதாவது டவுன் டர்னில் வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும் டவுன் டர்னில் ரெண்டுமே வந்து உங்களுக்கு டவுன் டர்னில் இருந்ததுன்னா இந்த ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த சேலிங் எடுத்ததுலையும் இந்த சேலிங் எடுத்தது டார்கெட் வந்து ஈஸியாக இருந்ததில் டச் ஆகிடும். இது ரெண்டுமே டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா இந்த டார்கெட் வந்து ஈஸியாக டச் ஆகிடும். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரைம் டெலிகிராம் சேனல் சொன்னேன் இல்லைங்களா, க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது. இதில் சார் நானும் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா, என்னுடைய லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஜாயின் பண்ண என்ன சார் கிடைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, பெனிஃபிட் எதுவும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, ஒன்லி நாலேஜ் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அதாவது எந்த மாதிரி பிரேக் அவுட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி பிரேக் டவுன் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நாலேஜ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இது சென்ட் பண்ணுறது, இப்போ வந்து ஜைடஸ் வெல்னஸ் அப்படின்னு ஒரு சின்னதாக ஜோன்லேருந்து பிரேக் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம 1720 அப்போ வந்து பையிங்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை மூமெண்டம் கொடுத்துருக்கா. மார்னிங்கில் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டில் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் ஜைடஸ் வெல்னஸில். அப்புறம் பர்சிஸ்டண்ட்டில் வந்து ஒரு டவுன் சைட் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் டவுன் கொடுத்தா சேல் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிரேக் டவுன் எந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், எல்லாமே நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிப்ஸு கால்ஸ் அப்படின்றதுக்காக மெத்தடில் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. இது பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இப்போ கூட நம்ம பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் ஏன் சென்ட் பண்ணால் உங்களுக்கு நாலேஜ் அதே தான். ஸோ இந்த பக்கம் ரெசிஷன்ஸ் இருக்குது, ஸோ இந்த பக்கம் பிரேக் டவுன் ஆனால் சேலிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணி தான் ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு 3-4 ஸ்கேனில் வந்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணலாம் விருப்பம் தான். வெபினார் அப்படின்னா 45 days உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் தான், டைரக்ட் கிளாஸ்லாம் கிடையாது, ஆன்லைன் தான். ஆன்லைன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வெபினார் டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எப்படி 45 days அத்தாரம் முடிஞ்சிருமா அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கண்டினியூஷன் ஆகும். உங்களுக்கு புரியுற வரல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். 45 days வந்து மினிமம் என்னால் மேக்ஸிமம் எஃபர்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிட முடியும். அப்போவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இது பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். திரும்ப சொல்கிறேன், டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுங்க வேணாம். என்னோடய சேனல் என்ன, நீ யார்கிட்டையும் அந்த மாதிரி டிப்ஸ் கால்ஸ் முறையில் போய் ஜாயின் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி நீங்களும் ஒரு டைம் பேக் டெஸ்ட் எடுங்க. இப்போ நான் சொல்லிவிட்டேன்ல ஓகே அப்படின்னு ஸ்பாட்லேயும் லைக் பண்ண தேவையில்ல. நீங்கள் பேக் டெஸ்ட் பிடிச்சிருந்ததுனா கூட அப்புறம் வந்து கூட லைக் பண்ணுங்கள். என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தாராளமாக நீங்கள் லைக் பண்ணலாம். புது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு லைக் பண்ணலாம். முடிஞ்சால் இப்போவும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.